ஒரு இளைஞர் நீண்ட காலமாக ஒரு சமூக ஆர்வலர் பலகட்ட போராட்டங்கள் கோரிகளுக்கு, அதாவது சட்டவிரோத கோரிகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தி பல கட்ட போராட்டம், சட்ட போராட்டம், நேரடி கள போராட்டம் இப்படி நடத்தி நம்ம இயக்கத்தினுடைய ஆணிவேராக இன்னைக்கு செயல்பட்டு இருக்காரு. ஐஏஎஸ்க்கு பயிற்சி எழுதிட்டு இருந்தவர் இன்னைக்கு அதை விட்டுட்டு நம்மளோட களத்தில் போராடுறாரு. அந்த சிறப்புமிக்க இளைஞரை நாம வாழ்த்தி வரவேற்று இந்த பேரணியை பிறப்பிக்க அவர் பேசி முடியிட்டு பேட்டி வாங்கிக்கலாம். இதை பிடிச்சிட்டுங்க அப்படியே இங்கே நின்னீங்கன்னாக்கா மைக்கில் பேசுகிற சவுண்ட் இங்கே தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் தமிழகம் முழுக்க 24 மாவட்டத்திற்கு மேல் இன்று உழவர் போராளிகளின் ஈகத்தை கருத்தில் கொண்டு அவர்களுடைய ஈகத்திற்கான முக்கியத்துவத்தை இந்த அரசும் இந்த மக்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் நாம் பேரணியை முன்னெடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதுவும் இன்றைய மின்சார சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, விவசாயிகளுடைய இலவச மின்சாரத்தை பறிக்கக்கூடிய வகையிலே மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து பல்வேறு வகையான வேலைகளை முன்னெடுத்து விவசாயிகள் மின்சாரத்திற்கு பணம் கட்டுவதற்கான வேலையை முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நமது மாநிலம் தழுவிய அனைத்து மாவட்டத்தையும் ஒருங்கிணைத்த இந்த வீரவணக்க பேரணி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. தமிழக அரசிற்கும் மத்திய அரசிற்கும் இது மிக முக்கியமான ஒரு செய்தியாகவே இது பார்க்கப்படுகிறது. விவசாயிகளுடைய பிரச்சனையை தமிழ்நாடு அரசும் சரி மத்திய அரசும் சரி கண்டுகொள்ளாமல் வஞ்சித்து வந்து கொண்டிருப்பது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய, களத்தில் போராட்டத்தில் நிற்க வேண்டிய முக்கியமான ஒரு சூழலில் இருக்கிறோம் என்பதை இந்த பேரணி வாயிலாகவே தெரிவிக்க வேண்டியுள்ளது. விவசாயிகள் என்றால் மிகவும் ஏழை, யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. விலை பொருட்களுக்கு நியாயமான விலைகள் எல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, அவர்கள் வாழ்ந்து வருவார்கள் என்ற எண்ணத்தில் மத்திய மாநில அரசுகள் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் விவசாயிகளுக்கான உற்பத்தி பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பதே இல்லை. தொடர்ந்து டெல்லியில் போராடி 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்த போதும் கூட மத்திய அரசு அடிப்படை ஆதார விலையை, உற்பத்தி விலையை நிர்ணயிப்பதற்கான எந்த ஒரு முன்னெடுப்பும் செய்யாமல் தொடர்ந்து வஞ்சித்து வந்து கொண்டிருக்கிறது. அதில் தமிழ்நாடு அரசும் சலித்ததல்ல. தமிழ்நாடு அரசும் சரி மத்திய அரசும் சரி விவசாயிகளை வஞ்சிப்பதும் விவசாயிகளுக்கான உரிமைகளை பறித்துக் கொள்வதிலும் மிகப்பெரிய பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறது. கரும்பு விவசாயிகள், நெல் விவசாயிகள், மற்ற அனைத்து பொருட்களை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு அடிப்படையான விலைகளை கொடுப்பதற்கு பதிலாக விவசாயிகள் தொடர்ந்து போராடும் போராட்டத்தை கொச்சைப்படுத்தி அந்த போராட்டத்தை அடக்கி ஒடுக்கும் ஒரு நிலையிலேதான் இந்த அரசுகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. விவசாயிகள் போராட்டம் என்றால் அதை காவல்துறையை ஏறிவிட்டு அதை அடக்கி ஒடுக்கி விடலாம் என்ற எண்ணத்தில் தொடர்ந்து முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கின்றன. இது மட்டும் இன்று மட்டுமல்ல, 50 ஆண்டு காலத்திற்கு முன்பு மின்சாரம் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த கோரி, பைசாவை குறைக்க கோரி நடந்த மிகப்பெரிய போராட்டத்தில் என்று நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு
மின்சாரம் என்பது அனைத்து பொருட்களுக்கும் உற்பத்தி செய்வதற்கு இன்றைய நிலையில் பொருட்களை கிடைக்காமல் இருக்கும் பொழுது கடன்பட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கும் பொழுது நிர்ணயம் செய்து அரசு அதை விவசாயிகளிடம் உயிருடன் இருக்க முடியாது. அதனை கருத்தில் கொண்டுதான் தமிழகம் தழுவிய அளவில் தமிழ்நாடு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இந்த ஈரோடுடைய தினத்தில் ஒரு பேரணியை நிகழ்த்தி அரசிற்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக சென்று கொண்டிருக்கிறது. கரும்பு விவசாயிகளாகட்டும், விவசாய பொருட்களை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கும் அடிப்படையான எந்த ஒரு வசதியையும் செய்து கொடுக்காமல் தொடர்ந்து காலம் தாழ்த்தி கொண்டும் விவசாயிகளுடைய பிரச்சனை காது கொடுத்து கேட்காம தட்டி கழித்துக் கொண்டு வரும் நிர்வாகம் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதையே தாண்டி என்ன முக்கியமாக என்ன இருக்குன்னா, விவசாயிகள் தண்ணி பாட்டில் இருந்தா வேலூர் பரமத்தி போன்ற பகுதியில் இருந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம், பகுதியில் இருந்து பேசுறவருக்கு தண்ணி கொடுங்க வரக்கூடிய கழிவு நீரை அங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி ஒரு 4 கிராமம், அந்த கிராமத்து பேரை சொல்லிடுவோம். இருக்கூர், வீரனம்பாளையம், கோப்பனப்பாளையம், மாணிக்கநத்தம் அப்படின்ற ஒரு 4 கிராமத்துக்கு பதில் ஒரு கல்குவாரி. அந்த கல்குவாரியில பரமத்தி, வேலூர் பேரூராட்சி, நகராட்சி போன்ற உள்ளாட்சிகளுடைய கழிவு நீரை கொண்டு போய் அந்த பாறைக்குழியில தேக்கி அதை சுத்தம் பண்ணி சுத்திகரிப்பு செஞ்சு விவசாயிகளுக்கு கொடுக்கறாங்க. நான் கொடுக்க போறேன்னு சொல்லி ஒரு திட்டத்தை வடிவமைக்கிறாங்க. ஆனா திரவ கழிவு மேலாண்மையில பாறைக்குழியில் கொண்டு போய் விட்டா என்ன ஆகும்? பாறைக்குழியில் கொண்டு போயிட்டு சுத்திகரிக்க முடியுமா? முழுக்க முழுக்க மோசடி திட்டம். போற வழியில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய நிலங்களும் பால்பட்டு வீணா போயிடும். நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம். இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அரசும் சரி, இதற்கு முன்னாடி ஆண்ட அரசும் சரி, இந்த கழிவு நீர் திட்டத்திலேயாகட்டும், குப்பைகளை கையாளுவதிலேயாகட்டும் படுதோல்வி அடைஞ்சு அவங்க கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்யறேன்னு சொல்லிட்டு கிடைக்கக்கூடிய குளங்குட்டையில இந்த மாதிரி பாறைக்குழியில கொண்டு போய் தண்ணியை விட்டு சுற்றி இருக்க விவசாய பகுதிகளை கெடுக்கிற வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம எந்த வகையிலும் அனுமதிக்க கூடாது. அது முறையான சரியான முன்னெடுப்பு கிடையாது. ஒரு ஊழல் முறையீடு மோசடி திட்டம் என்பதைத்தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க அங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து விவசாய நிலமும் வீணா போயிடும் என்பதைதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நம்ம ஈரோடு, பெருந்துறை, இந்த பக்கம் திருச்செங்கோடு இங்கெல்லாம் இந்த காவிரி ஆறு தண்ணி வருவா, அது ரசாயன கழிவு தண்ணி வருதா என்பதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த தண்ணியை குடிச்சு மக்கள் எப்படி உயிர் வாழ்வது? அனைத்து உயிரினங்களுக்கும் அனைத்து மக்களுக்குமே வாழ்வாதாரமான இந்த ஜீவத்தை, இந்த உயிரை வளர்த்துக்கிறதுக்கு தண்ணி முக்கியம். ஆனா இந்த தண்ணியை பூரா ரசாயனத்தை விட்டு கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம குடிக்கவும் முடியாது, விவசாயம் செய்யவும் முடியாது. அதுல என்ன பயிர் வரும், என்ன விளைச்சல் இருக்கும், இதெல்லாம் எப்படி நம்ம தடுக்க போறோம் என்பதுதான் இந்த விவசாய அமைப்பினுடைய வளர்ச்சி. இன்னைக்கு நம்ம விவசாய அமைப்பு எந்த ஒரு கட்சியையும் சார்ந்து இல்லாமல் விவசாயிகள் தங்களுக்கான இது போன்ற தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் போன்ற அமைப்புகள் மூலமாக மிகப்பெரிய அளவில் மக்களை ஒன்று திரட்டு இது போன்ற அநீதி அரசு செய்யும் அநீதியை எதிர்த்து அதுபோல திருச்செங்கோடு கழிவுநீர் முழுவதுமாக கொல்லம்பட்டி வழியா போயிட்டு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. இப்ப என்னன்னா, இந்த கழிவுநீர் பிரச்சனை பெரிய பிரச்சனை, இந்த குப்பை பிரச்சனை பெரிய பிரச்சனை. உள்ளாட்சிகளுக்கு இதை கையாள தெரியாம கொண்டு போய் கிடைக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் விவசாய நிலப்பகுதிகளை கொண்டு போய் கொட்டினா எப்படி விவசாயம் பண்ணும், மக்கள் எப்படி வாழ்வது? இதையெல்லாம் நாம விவசாயிகளை ஒருங்கிணைந்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேணும். அதே மாதிரி இன்னைக்கு இந்த மின்சாரத்தை இலவச மின்சாரத்தை பறிக்கும் விதமாக, அதாவது இலவச மின்சாரத்திற்கான மிகப்பெரிய வரலாற்றை மூடி மறைக்கும் விதமாக இன்றைக்கு அரசு போய்கொண்டிருக்கு.
அதை உடனடியாக தடுத்து நிறுத்தி இலவச மின்சாரத்தை எந்த வகையிலும் விட்டுக் கொடுக்காமல் நாம் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுக்க வேணும். விவசாயிகளுக்கான அடிப்படை ஆதார விலையை கிடைப்பதற்கான அனைத்து வகையான முன்னெடுப்புகளை செய்யணும். கரும்பு விவசாயிகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு கரும்பு ஆலைகளிடம் விவசாயிகள் அடிமையாக்கப்பட்டு வந்து கொண்டிருப்பதை முதல்ல தடுத்து நிறுத்தணும். ஆனா கரும்பு விவசாயிகள் பாத்தீங்கன்னா கரும்பு ஆலைகளை கட்டுப்படுத்த வச்சு கரும்பு ஆலைகள் என்ன பண்றாங்க, அவங்க பெரிய பெரிய கம்பெனிகளோட சாராய கம்பெனிகளோட ஒப்பந்தம் போட்டுட்டு அவங்க மிகப்பெரிய லாபம் ஈட்டிட்டு இருக்காங்க. ஆனா கரும்பு விவசாயிகளுக்கு என்ன நடக்குது? அதே மாதிரி இந்த மரவள்ளி கிழங்கு உற்பத்தி செய்யற இடத்துல அதே பிரச்சனை தான். தென்னை விவசாயத்துக்கு நம்ம அடிப்படை விலை கேட்டோம், தென்னை தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடையில கொடுன்னு கேட்டோம். கல்லை உற்பத்தி பண்ணுவதற்கு கல்லை வழங்குவதற்கு அனுமதி கொடுன்னு கேட்டோம். எல்லாத்துலயுமே பிரச்சனை. அதாவது நம்ம இயற்கை இந்த கரும்புக்கும் கல்லுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. நீங்க கரும்புல நியாயமான விலையை கொடுத்துட்டா விவசாயிகள் நல்லாயிருவான், கல்லை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டா நல்லாயிருவான். இந்த ரெண்டையே தடுக்கிறது பாருங்க சாராயம். கரும்பை வாங்கி சாராயம் உற்பத்தி பண்ணி தென்னை மர விவசாயிகள் அந்த கல்லை நியாயமான நேர்மையான உடலுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாத பொருட்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுன்னு சாராய கம்பெனிகளோட கட்சிகள் கூட்டு சேர்ந்து ஆளும் அரசுகள் கூட்டு சேர்ந்து தொடர்ந்து விவசாயிகளை வங்கிக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டங்களையும் அனைத்து நடைமுறைகளையும் தொடர்ந்து விவசாயிகள் போராட்டத்தை முன்னெடுத்து தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த அரசு தொடர்ந்து கரும்பு ஆலைகளுக்கு ஆதரவான சட்டங்களை கொண்டு சென்று அதை ஒப்பந்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதை திருத்தி விவசாயிகளுக்கு சாதகமான சட்டத்தை நம்ம கொண்டு வர்றதுக்கு முன்னெடுக்கணும். ஏன்னா இங்க சட்டம் யாருக்காக இருக்குன்னா விவசாயிகளுக்காக இருக்கா பொதுமக்களுக்காக இருக்கா அப்படின்னு பார்த்தா கொண்டு வர சட்டங்களை மிகப்பெரிய கம்பெனிகளுக்கு மிகப்பெரிய முதலாளிகளுக்கு ஆதரவான சட்டங்களை மாத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சட்டம் என்பது சமம் அப்படின்றதுதான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சாசனத்துல சொன்னது. ஆனா அதையெல்லாம் மூடி மறைக்கும் விதமாக ஏமாற்றும் விதமாக அரசுகள் மக்கள் மேலே விவசாயிகள் மேலே தன்னோட அதிகாரத்தை துணிச்சு பயன்படுத்தி இந்த நிலத்தை பூரா எடுத்து கொடுக்கறது, விவசாயிகளுக்கான விலையை கொடுக்காம இருக்கிறது, இந்த சிப்காட்டுக்கு நிலத்தை எடுக்கிறது, தொழில்பாட்டுக்கு நிலத்தை எடுக்கிறதுன்னு கிடைச்சா விவசாய தலைதான். அதே மாதிரி இனாம் நல பிரச்சனையில விவசாய நிலத்தை பிடுங்கிறது, கோயில் நிலம் சொல்றது, இனாம் வக்பு கோரி நிலம் சொல்றது, இதெல்லாம் 1963 விவசாயிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பட்டா கொடுக்கப்பட்ட ரயத்வாரி பட்டா கொடுக்கப்பட்டிருந்தோம். இந்த நிலத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றது? ஆகவே இன்றைய பேரணி மிக முக்கியத்துவம் வாய்ந்த பேரணி. இன்றைய வீர வணக்கம் என்பது ஈழையர்களுக்கு நினைவு செலுத்துவது, வீர வணக்கம் செலுத்துவது மட்டுமல்லாமல் நாம் போராட தயாராக இருக்கிறோம், விவசாயிகளுக்கான உரிமைகளை மீட்டெடுக்க தயாராக இருக்கிறோம். அரசு விவசாயிகளுக்கான உரிமைகளை கொடுப்பதை மறுக்குமேயானால் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் விவசாயிகளுடைய உரிமையை மீட்டெடுக்கும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் செல்லமுத்து அவர்களும் இங்கிருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், இங்கு இருக்கக்கூடிய ஒன்றிய கிளை நிர்வாகிகள், இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இது போன்ற போராட்டத்திற்கும் அடுத்த கட்டமாக முன்னெடுக்கக்கூடிய போராட்டத்திற்கும் கலந்து கொண்டு தங்களுடைய பெரு ஆதரவை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்த இளைஞர், மிகச்சிறந்த போராளி,